ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டில். ஏன்னா இந்த பொம்மை டாஸ்க் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொமோவில் தெரிஞ்சிச்சு 3 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனால் நடுவில் எல்லாரும் எப்படி போடாங்கன்றது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த விஷயங்கள் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னன்னா பயங்கரமாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. லைவில் பார்த்தா திடீர்னு பார்த்தா டபுள் எவிக்ஷன். எது டபுள் எவிக்ஷனா? என்ன நடக்குது அப்படி பார்த்தா பிரவீன் ஆதர் 2 பேருமே காலி. அதுங்கள ரூலை மாற்றிருப்பார் போல இருக்குது. 2 பேரை வச்சுட்டு இருந்தீங்கன்னா டைமுக்கு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து தூக்கிடுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ பிரவீன் ஆதர் 2 பேருமே காலி. இப்போ மீதி பார்த்தீங்கன்னா துஷார், சபரி, அப்சரா, கமருதீன், ரம்யா, எஃப்ஜே. ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா துஷார், சபரி, அப்சரா, கமருதீன், எஃப்ஜே எல்லாமே பிக் பாஸ் வீடு. ஒரே ஒருத்தங்க ரம்யா மட்டும்தான் வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்தாங்கன்னு செம்ம டஃப் கொடுத்தாங்க. பட் இவங்களோட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வியானா நல்லா டஃப் கொடுத்தாங்க, சுபிக்ஷாவும் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. விஜய் பார்வதி அங்கங்கே வந்து நல்லா வந்துட்டு ஏற்றி வர வேலைகளும் எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்தாங்க. அந்த டீமை எவ்வளோக்கு எவ்வளோ காண்டா எத்தணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் விஜய் பார்வதி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த 2 பேருமே பிரவீன் ஆதரி விட்டானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களாம் நிற்கிறாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நீங்கள் டிஃபெண்டர்ஸ் அந்த கோர்ட்டுக்கு வெளியவே இருந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சபரி இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பிரவீன்ராஜ் ஆதரை 2 பேரும் எவிக்ஷன் அப்படி சொன்னோன்னே பிரவீன் மன்னார் போய் அந்த ஒரு மாதிரி கடுப்பேற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எஃப்ஜே இப்போ வந்துட்டு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் பண்ணுறாரு, அது தப்புனா இதுவும் தப்பு தான். என்ன ஒன்று அது ஹை, இது கொஞ்சம் லோ, அவ்வளோதான். மற்றபடி 2 தப்பு தான், பெரிய தப்பு சின்ன தப்பு, அவ்வளோதான். ஆக மொத்தம் அந்த தப்பு இவங்களும் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் இவங்க கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. விஜய் பார்வதி பண்ணுற விஷயங்கள் கண்டென்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் அவங்க போல்டாக பேசுகிறாங்க, ஓகே. பட் அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் மதிக்கணும். அதை விட்டுட்டு வந்துட்டு எல்லாரையுமே ஒரே மட்டும் போட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்களோட அந்த வன்மத்தை கக்கிட்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு பிடிக்காது. அதை வந்து விஜய் பார்வதி புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோடய கருத்து. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து நாமினேஷன் அந்த டாஸ்கில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து எல்லாருமே வச்சிட்டாங்க. ரம்யா கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அப்சரா கையில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. பார்க்கலாம், அடுத்தது அப்டேட் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன். பாய் நண்பர்களே.